Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு chapter 7 mensuration exercise 7.1ல 4th sum பார்க்க போறோம். question பாருங்க. A right angle triangle PQR where angle Q equal to 90 degree is rotated about QR and PQ. If QR equal to 16 cm and PR equal to 20 cm, compare the curved surface area of the right circular cones so formed by the triangle. அதாவது ஒரு triangle இருக்குதான், அது வந்து எப்படி இருக்குன்னா PQR, அதோட நேம் வந்து PQR இருக்குதான். அதில் வந்து Q வந்து என்னவா இருக்குதா, 90 டிகிரி இருக்குதா. இப்போ ட்ரையாங்கிள் பாருங்கள், இது வந்து PQR சரியா. இதில் வந்து Q வந்து 90 டிகிரி, ஸோ 90 டிகிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் வந்து QR, ஸோ QR வந்து 16 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. PR வந்து இப்படி போகுது, ஸோ 20 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ வந்து அதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரொட்டேட் அபவுட் QR, ஃபஸ்ட்டு QR வந்து ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க, அண்டு PQ வந்து ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்தையும் ரொட்டேட் பண்ணிட்ட பிறகு ரெண்டுத்தையுமே என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சி அதை வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ சம பார்க்கலாம். இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இது வந்து இப்போ வந்து இந்த சைடு நமக்கு தெரியும், ரெண்டு சைடு தான் தெரியுது, மூணாவது சைடு தெரியாது. அப்போ நம்ம என்ன தியரம், பித்தாகரஸ் தியரம் வந்து யூஸ் பண்ணுவோம். பித்தாகரஸ் தியரம் வந்து இந்த ஹைப்போடெனிஸை ஸ்கொயர் பண்ணணும், அதர் டூ சைடை ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு வேல்யூஸ் கிடச்சிடும். இப்போ நமக்கு ரெண்டு சைடு தான் கிடச்சிருக்கு, ஸோ அப்போ இருக்கிற சைடை வச்சு நம்ம போட்டுக்கலாம். அது ஹைப்போடெனிஸ் வந்து வெளியே போடுங்க. ஸோ PR ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த QR ஸ்கொயர் ப்ளஸ் QP ஸ்கொயர். PR வந்து எவ்வளோனா 20 ஸ்கொயர், QR வந்து 16 ஸ்கொயர் ப்ளஸ் QP தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ QP ஸ்கொயர் 20 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 400, 16 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 256 ப்ளஸ் QP ஸ்கொயர். நமக்கு இந்த QP ஸ்கொயர் தான் வேணும், ஸோ இது வந்து இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. 400 மைனஸ் 256 ஈக்குவல் டு QP ஸ்கொயர். ஸோ 400லேருந்து 256 மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 144 ஈக்குவல் டு QP ஸ்கொயர். இப்போ இது ஸ்கொயர் கண்டுபிடிச்சிங்கன்னா 144க்கு ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 12 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு QP ஸ்கொயர். அப்போ QP ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சாச்சு ஓகேங்களா. இப்போ இது வந்து எவ்வளோ நமக்கு கிடச்சிருக்குன்னா 12 சென்டிமீட்டர் கிடச்சிச்சு. இப்போ வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் அபவுட் QR, ஃபஸ்ட்டு எதை கொடுத்துருக்காங்க, ரொட்டேட் பாருங்கள், ரொட்டேட் அபவுட் QR, அதை தான் இப்போ நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம் சரிங்களா. ஸோ ரொட்டேட் அபவுட் QR. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த படத்தில் இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இது வந்து QR வந்து இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ண போகிறோம். அதாவது நம்ம பொட்டலை மடிப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த சைடு வந்து இப்படி மடிக்கும் போது இது என்ன ஆகுனா அப்படி சொல்கிறோம். ரொட்டேட் பண்ணும்போது இந்த சைடு என்ன ஆகுனா இந்த மாதிரி டாட், ஃபஸ்ட்டு இப்படி தான் இருக்கும், ரொட்டேட் பண்ணும்போது இந்த ஷேப்பில் வந்துடும் சரிங்களா. அப்போ வந்து ரேடியஸ் வந்து எது ஆகிடும்னா 12 சென்டிமீட்டர் ஆகிடும். இந்த சைடு வந்து என்ன ஆகுனா 16 சென்டிமீட்டர் ஆகிடும் சரிங்களா. இப்போ இதுக்கு வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் கண்டுபிடிக்க போகிறோம், ஏன்னா அதை தான் நம்ம கண்டுபிடிச்சி கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ CAC ஆஃப் கோன் ஃபார்முலா என்னென்னா πr/l. இப்போ பை வேல்யூ போட வேணாம், பைனே போட்டுக்கலாம், ஏன்னா புக் பேக்கில் பையன் தான் இருக்குது. ஸோ ஆர் வந்து என்னென்னா நமக்கு இதுதான் ஆர், ஸோ இது ஆர் வந்து ஸோ 12. எல் வந்து என்னென்னா ஸ்லாண்டிங் ஹைட் இப்படி போகுது பார்த்தீங்களா, இதுதான் 20, இது கிடையாது, இது வந்து ஹைட், அப்போ 20. ஸோ 12 2s are 24, அப்போ என்ன ஆகுனா 240, இந்த பை அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து ரொட்டேட் QR ரொட்டேட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு வந்து ரொட்டேட் அபவுட் PQ, ஏன்னா PQ தான் கேட்டிருக்காங்க. ஸோ ரொட்டேட் அபவுட் PQ சரிங்களா. இப்போ இது ஃபார்முலா எழுதிக்கலாம், CS ஆஃப் கோன் ஃபார்முலா πr/l, பை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் என்ன பண்ண போகிறோன்னா, ஏன்னா PQ தான், PQ வந்து ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணணும், இப்படி இது வந்து என்ன பண்ணணும், இது இங்கே வச்சுக்கணும். இதை வந்து இங்கே இப்படி ரொட்டேட் பண்ணும்போது எப்படி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும்னா, இது வந்து இந்த சைடு இப்படி ரொட்டேட் சுற்றும்போது இந்த சைடு ஃபார்ம் ஆகும்போது இது வந்து 16 இந்த ரேடியஸ் ஆகிடும். இது வந்து இப்படி வந்துடும், இப்படி வந்துடும் சரிங்களா. இப்போ வந்து இதில் வந்து ஆர் வந்து எதுனாகுனா இந்த டாட் இந்த சைடு வந்து. ஸோ அப்போ ஆர் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் வேணுமா, நம்ம வேல்யூஸ் எழுதிக்கலாம். ஆர் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர். எல் வந்து ஸ்லாண்டிங் ஹைட்டு, எல் ஈக்குவல் டு
20 சென்டிமீட்டர். ஹெச்ன்றது எதுனா 12 சென்டிமீட்டர். நமக்கு ஹெச் நம்ம இது யூஸ் பண்ண போகிறதில்ல, RL தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பை RL. ஆர் வந்து என்னென்னா 16, எல் வந்து 20. ஸோ 16 2s are 32 நமக்கு தெரியும். ஸோ 320, 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர், இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ரொட்டேட் அபவுட் கியூஆரை ரொட்டேட் பண்ணும்போது 245 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடச்சிது. ரொட்டேட் அபவுட் பிக்யூ ரொட்டேட் பண்ணும்போது என்ன கிடச்சிதுன்னா 325. அப்போ ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணும்போது எது வந்து லார்ஜாக வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ரொட்டேட் அபவுட் பிக்யூ தான் லார்ஜாக வந்துருக்குது. ஸோ நம்ம என்னன்னு எழுதிக்கலாம்னா therefore CAC of cone when rotated about QP is large. நம்ம இது ரெண்டுத்தையும் ரொட்டேட் பண்ணும்போது அந்த QP ரொட்டேட் பண்ணும்போது தான் எது வேல்யூஸ் அதிகமாக இருக்குன்னா 325 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் வேல்யூஸ் அதிகமாக வந்துருக்குது. அவ்வளோதான் இந்த சம் கம்பேர் பண்ண சொல்லிட்டாங்க. நம்ம கம்பேர் பண்ணி இந்த லைன் எழுதணும் கண்டிப்பாக. அவ்வளோதான். தேங்க்யூ.